எல்லாத்துக்கும் வணக்கம். சோ இந்த வாரம் தங்கம் வாரமா இருக்குமா அப்படிங்கறத தான் நம்ம ஃபர்ஸ்ட் பேசிடலாம். தங்கத்துக்கு மறுபடியும் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னா ஜூலை மாசம் அதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்மையாலுமே ரொம்ப கம்மியா தான் இருக்கு. தங்கத்துக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மெட்டல் சமூகத்துக்கே அது சில்வர் ஆகட்டும் இல்ல ஈவன் காப்பர் ஆகட்டும், மெட்டலை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் கொஞ்சம் சுமூகமான மூவ் இருக்குமா அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தேகம். சரி, முதல்ல நம்ம எப்பவும் போல இந்தியாவுல மிகப்பெரிய சேமிப்பு கிடங்கா இருக்கக்கூடிய எல்லாத்துடைய சேவிங்கா இருக்கக்கூடிய இந்த தங்கத்தை பத்தி நம்ம பேசிடுவோம். தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய தடவை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். தங்கத்துக்கு டிவிடெண்ட் கிடையாது. பங்குச்சந்தைகள்ல ஸ்டாக் கொடுக்குற மாதிரியான டிவிடெண்ட் தங்கத்துக்கு டிவிடெண்ட் வராது. பாண்டுகள் மாதிரி தங்கத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. தங்கத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வராது. ஒரு இடம் வாங்கினோம்னா அதுல வீடு கட்ட முடியும், வாடகை விட முடியும், இந்த மாதிரியான கேஷ் ஃப்ளோ உருவாக்கிக்க முடியும். தங்கத்துல கேஷ் ஃப்ளோவை உருவாக்கிக்க முடியாது. தங்கத்தை நீங்க காசு கொடுத்து வாங்கினா அது கட்டியா வீட்டுலதான் மூலையில இருக்கும். சோ கேஷ் ஃப்ளோ உருவாக்காது. தங்கம் டிவிடெண்ட் உருவாக்காது, கேஷ் ஃப்ளோவை உருவாக்காது, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சோ அது வெறுமனா ஒரு சேஃப் அசட்டா மட்டும்தான் பார்க்கப்படுது. அது சேஃப் ஹெவனா மட்டும்தான் பார்க்கப்படுது. பொருளாதார சூழ்நிலைகள் சரியா இல்லாத பொழுது அல்லது ஒட்டுமொத்த பொருளாதார சிக்கல் ஏற்படும் பொழுது பணத்தை பத்திரமா வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆல்டர்னேட்டிவ் கரன்சியா பார்க்கப்படக்கூடியதுதான் கோல்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். உலக அளவுல இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தான் அது ஒரு கௌரவ விஷயமா பார்க்கப்படுது. நான் பொண்ணு கல்யாணத்துக்கு 200 பவுன் நகை போட்டேன், வீட்டுல 300 பவுன் நகை இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் கௌரவமா பார்க்கப்படுது. பட் உலக அளவுல இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்குமே அது ஒரு மாற்று கரன்சி, ஒரு சேஃப் அசட் அந்த அளவுல தான் பார்க்கப்படுது. அப்போ உலக அளவுல இந்த கோல்டுக்கான தேவை இப்ப இருக்கா அப்படின்னா, இல்ல கோல்டுக்கான தேவை இப்ப அதிகரிச்சிருக்கா அப்படின்னு சொன்னா இல்ல. ஏன்னா நிறைய காரணங்களை நம்ம பேசலாம். முக்கியமான காரணங்கள், யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்னுமே ஃபெட் ஹையா தான் வச்சிருக்கு. யூஎஸ்ல அதிகமான இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் பொழுது, யூஎஸ் உடைய ஃபெட்டே அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் தரும் பொழுது கோல்டா வாங்கி வைக்க வேண்டிய அவசியம் பெரிய பெரிய முதலீட்டாளர்களுக்கு இல்ல. அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கிற வரைக்கும் கோல்டு நோக்கி நகர வேண்டிய டிமாண்ட் இப்போதைக்கு இல்ல. சோ அந்த இடத்துல கோல்டு அடி வாங்குது. சோ அதனால கோல்டு ஏறக்கான வாய்ப்பு அங்கே கம்மியாகுது. சரி, பொருளாதார சிக்கல்கள் ஏற்பட்டு மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் உருவாகி மறுபடியும் சிக்கல் ஏற்படுமானா இல்ல. இப்ப ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் எல்லாம் கம்மியாயிட்டு இருக்கு. அது ஈரான் யுஎஸ் இஷ்யூ ஆகட்டும், இல்ல ரஷ்யா யுக்ரைன் இஷ்யூ ஆகட்டும், ஈரான் இஸ்ரேல் இஷ்யூ ஆகட்டும், பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டு இருக்கிறதா நம்ம பாக்குறோம். ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் மறுபடியும் பெரிய அளவுல வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியா இருக்கு. சோ ஆப்வியஸ்லி அங்கேயுமே கோல்டு அடி வாங்குது. ரெண்டாவது, ஒரிஜினல் கரன்சின்னு பேசப்படக்கூடிய அதிக அளவுல வர்த்தகத்துக்கு பயன்படுத்தக்கூடிய யுஎஸ் டாலருமே இன்னும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. அதனால ஆல்டர்னேட்டிவ் கரன்சியா இருக்கக்கூடிய கோல்டோட தேவையும் இங்க கம்மியா தான் இருக்கு. சோ இந்த காரணங்கள் எல்லாமே போன வாரமும் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இந்த காரணங்கள்ல எதுவுமே இந்த வாரம் மாறல. அதனால கோல்டு டெம்பரவரியா ஷார்ட் கவரிங் அல்லது ப்ராஃபிட் புக்கிங்ல கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏறி கீழே இறங்கலாமே தவிர நிரந்தர ஒரு லாங் பில்டப்ப உருவாக்குமா அப்படின்னு சொன்னா அது சந்தேகம் தான். முதல்ல கோல்டை பொறுத்த வரைக்கும் 4 வகையான ட்ரெண்டுகளை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஒன்னு லாங் பில்டப், இன்னொன்னு ஷார்ட் பில்டப், இன்னொன்னு ப்ராஃபிட் புக்கிங், இன்னொன்னு ஷார்ட் கவரிங். லாங் பில்டப் அப்படின்னு சொன்னா ஃப்ரெஷ்ஷா கோல்டு வாங்கக்கூடிய தேவை ஏற்பட்டு நிறைய பேர் ஃப்ரெஷ்ஷா கோல்டை பை பண்ணும் பொழுது அதை லாங் பில்டப் அப்படின்னு சொல்றோம். லாங் பொசிஷன்ஸை பில்ட் பண்றாங்க, ஃப்ரெஷ் பையிங் நடக்குது அப்படின்னு சொல்றோம். ஃப்ரெஷ் பையிங் கோல்ட்ல சமீப காலமா இல்லை. சமீப காலமா இல்லை. ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது ஆல்ரெடி வாங்கி வச்சுட்டு இருக்கவங்க வித்துட்டு வெளியே வர்றதுனால, ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கிறவங்க வித்துட்டு வெளியே வர்றதுனால தங்கத்தோட விலை இறங்கக்கூடிய ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிறது நம்ம கோல்ட்ல ரீசெண்ட் டைம்ல பார்த்திருக்கோம். அதே மாதிரி தங்கத்தோட விலை இறங்கும் அப்படின்னு நிறைய ஷார்ட் செல்லர்ஸ் கோல்ட ஷார்ட் பண்ணதுனால ஷார்ட் பில்டப்ல தங்கத்தோட விலை இறங்கி இருக்கானா அதுலயும் விலை இறங்கி இருக்கு. இடையில தங்கத்தோட விலை சில பவுன்ஸுகள் ஆகிறத பாக்குறோம். அது ஷார்ட்ல இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய லாபத்தை வெளியெடுக்கிறதுக்காக தங்கத்தை திரும்பி பை பண்ணுவாங்க. இதனால தங்கம் மறுபடியும் கொஞ்சம் பவுன்ஸ் பேக் ஆகும். இதை ஷார்ட் கவரிங் ராலி அப்படிம்போம். சோ தங்கம் அடிக்கடி 5% 6% ஏறிச்சு இல்லையா இடையில, அதெல்லாம் இந்த ஷார்ட் கவரிங் தானே தவிர ஃப்ரெஷ் பையிங் அப்படின்னு சொல்லக்கூடிய லாங் பில்டப் இல்லை. இந்த டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னு தெரியல. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா தங்கத்துல ஃப்ரெஷ் பையிங் அப்படிங்கிறது பெரிய அளவுல நடக்கல சமீப காலத்துல. சோ ஆல்ரெடி நீங்க லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்கன்னா அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஷார்ட் டேர்முக்கு தங்கத்தை ரொட்டேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இப்போதைக்கு தங்கம் அந்த அளவுக்கு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் டூலா பார்க்கப்படுதானா இல்ல. தங்கம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட் புக்கிங்ல தான் இருக்கு. ஒரு கம்ப்ளீட் ரேலி அது கம்ப்ளீட் பண்ணியிருக்கு.
தங்கத்துக்கான தேவை, அதாவது யுஎஸ் டாலர் ஸ்ட்ராங்கா இருக்கு, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையா இருக்கு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தணிஞ்சுகிட்டு இருக்கு. அதனால தங்கத்தோடைய தேவை, இண்டஸ்ட்ரியல் தேவையும் பெருமளவுல தங்கத்துக்கு இல்ல. அதனால இப்போதைக்கு ஓவரால் தங்கத்தோட தேவை இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பெரிய அளவுல இல்லை அப்படிங்கிறதுனால தங்கத்தோட விலை தொடர்ந்து ஏறுமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான். இருந்தாலும் உங்களுடைய ஓன் அனலைசிஸ ஒரு தடவை மனசுல ஓட்டி பார்த்து ஒரு முடிவெடுங்க. கடன் வாங்கி தங்கத்துல இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்றத பொறுத்த வரைக்கும் யோசிச்சிருங்க. லாங் டேர்முக்கு குழந்தை கல்யாணத்துக்கு சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் டிஃபரெண்ட் ஸ்டோரி. பட் குறுகிய கால லாபத்துக்காக தங்கத்தை முதலீடா பாக்குறது அப்படிங்கிறத இந்த டைம்ல யோசிச்சு முடிவெடுக்கணும். லாங் டேர்முக்கு நீங்க தாராளமா முடிவெடுக்கலாம். அதுல குழப்பம் கிடையாது. ஷார்ட் டேர்மை பொறுத்த வரைக்கும் நிதானமா முடிவெடுங்க. நன்றி, வணக்கம். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.